இப்போல்லாம் வெளியே வரணும்னு நினச்சாவே ரொம்பவே பயமாக இருக்குங்க. ஏன்னா அந்தளவுக்கு வெயில் அதிகமாக அடிக்குது. பங்குனி மாதத்து வெயில் பல்ல காட்டிட்டு அடிக்கும்னு சொல்லுவாங்க. அது என்னமோ உண்மை தான். பங்குனி மாதத்துக்கு இந்த நிலமைனா சித்திரை மாதத்தை நினச்சாவே பயமாக இருக்குது. ஒரு வாரம் ஆயிடுச்சு நம்ம மீன் வாங்கி. அதனால் மீன் வாங்கலாம்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற மீன் கடைக்கு தான் வந்திருந்தேன். இவங்ககிட்ட நல்ல வெலை மீன், சாலை மீன், நவரை மீன், நண்டெல்லாம் கூட கிடைக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் இவங்ககிட்ட. என் பையன் வந்து இன்றைக்கி சாலை மீன் வாங்கி குழம்பு வச்சு கேட்டிருந்தான். அதனால் சாலை மீன் வாங்கிட்டு பக்கத்துலேயே காய் கடைலாம் இருந்துச்சு, அதை தான் பார்த்துட்டு இருந்தேன். இவங்ககிட்டையும் எல்லா விதமான காயும் கிடைக்கும். எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும். இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கார்டனை ஒட்டி தான் இருக்குது. அந்த பக்கம் வாழை தெரியுது பார்த்திங்களா, அதுதான் நம்ம கார்டன். முன்னாடியெல்லாம் அந்த பக்கமாகவே வந்துடுவோம். இப்போ அந்த பக்கம் அடைச்சிட்டாங்க. அதனால தான் சுற்றி வந்தேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 பேர் வந்து மீன் வச்சுருப்பாங்க. அப்புறம் இந்த பக்கமும் ஒரு அக்கா வந்து பெருசாக ஒரு காய் கடை வச்சுருக்காங்க. இவங்ககிட்ட ஸ்வீட் பொட்டேட்டோ, வாட்டர்மெலன், வேர்க்கடலை எல்லாமே வச்சுருந்தாங்க. இதில் ஒரு அக்கா வந்து அவங்க தோட்டத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷான காயெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் நம்ம கடைக்கும் ஆப்போசிட்லேயே ஒரு அண்ணன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சாலை மீன் வச்சுருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டில் போகும்போது அவங்க இல்லை, அதனால நான் உள்ளே வாங்கிட்டு அந்த அண்ணன்கிட்ட வாங்கலை. இப்போ மீனெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா 100 ரூபாவுக்கு 15 சாலைன்னு சொல்லி கொடுத்தாங்க. உங்கள் ஊர்லலாம் இந்த மீனோட ரேட்டு என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. காயெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வாங்கலை. நம்ம தோட்டத்திலே நிறைய காயெல்லாம் இருக்கிறதுனால ஒரு 10 ரூபாய்க்கு பச்சை மிளகாவும் அப்புறம் 2 ஸ்வீட் கார்ன். என் பொண்ணுக்கும் எனக்கும் ஸ்வீட் கார்ன்னா ரொம்ப பிடிக்கும், அதனால் வாங்கியிருந்தேன். இனி இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு மீனை க்ளீன் பண்ண வேண்டியதான். அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. நாளைக்கு பார்க்கலாம்.